அவரை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜெய் பீம். அம்பேத்கர் மக்கள் படையின் தலைவர் அண்ணன் மதிப்பெண்ணர் அவர்கள் ரஞ்சன் குமார் அவர்களுக்கு சால்வை. நீங்க பேசும்போது தான் உண்ணாவிரத நாயகன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பேச வைக்கணும். ஜெய் பீம். புரட்சியாளர் அம்பேத்கர் நாமம் வாழ்க. தமிழகத்தையே உலுக்கிய நெல்லை கவினின் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்தும் தமிழகத்தில் நடந்து வருகின்ற தொடர்ச்சியாக சாதிய ஆணவ படுகொலையை தடுத்திட தனி சட்டம் இயற்ற கோரி நடத்துகின்ற உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறை தலைவர் அருமை தம்பி MP ரஞ்சன்குமார் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற பட்டி தொட்டியெல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் புகழ் பாடி மறைந்த தமிழ்நாடு அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்களின் மருமகன் PP சுப்பிரமணியன் அவர்களே, அம்பேத்கர் மக்கள் படை களப்போராளிகளே, இந்திய தேசிய காங்கிரசின் களப்போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் அம்பேத்கர் மக்கள் படையின் சார்பாக ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நெல்லை கவினை நாம் இழந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்காத இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இந்த சாதிய ஆணவ படுகொலையை நாம் தனிச்சற்ற நேரினால் ஆதிக்க சாதி வெறியர்கள் நமக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணி பயந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக தம்பி ரஞ்சன்குமார் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் வரலாற்று சிறந்த தேசிய காங்கிரஸ் புரட்சியாளர் அம்பேத்கர் உயிரோடு இருக்கும் போது காங்கிரஸ் அரசியலில் சிறிய முரண்பாடு இருந்தாலும் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியலை புரட்சியாளர் அம்பேத்கர் கட்சியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அன்னை மறைந்த இந்திரா காந்தி அவர்களால் தான் சிறப்பு உட்கூறு திட்டம் வர வைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு 10 வருடத்துக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடியோ பிஜேபி போடும் பட்ஜெட்டால் பட்டியலின மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று உணர்ந்த மறைந்த தலைவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மட்டுமே தான். ஆகையால் தான் அவர்கள் காலத்திலே சிறப்பு உட்கூறு திட்டம் துணை பட்ஜெட் ஒரு அரசு தமிழ்நாடு அரசு ஒரு பட்ஜெட் போடுகிறது என்றால் அதில் பட்டியலின மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு நிதியை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்வாதார வளர்ச்சிக்காக செய்வதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்று மிக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் மறைந்த அன்னை இந்திரா காந்தி என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு தம்பி ரஞ்சன்குமார் அவர்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற கோருகிறார். ஆணவ படுகொலைக்கு ஏன் தனிச்சட்டம் இயற்ற கோருகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு படுகொலை நடந்திருக்கும். தெரிஞ்ச படுகொலைகள் 35-40 இருக்கும். தெரியாத ஆணவ படுகொலைகள் 100-200 தாண்டி இருக்கும். ஆனால் இந்த ஆணவ படுகொலை நடந்த ஆணவ படுகொலையிலே சற்று வித்தியாசமான ஆணவ படுகொலை கவிழ்ந்து ஏன் என்று சொன்னா
முன்னாடி சாதி வெறியர்கள் மட்டுமே செய்தார்கள். இந்த தடவை சாதி வெறி பிடித்த உதவி ஆய்வாளராக இருக்கின்ற புருஷன் பொன்னாடி 2 பேருமே சேர்ந்து இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் காவல்துறையில் முதலில் என்பது நாம் அனைவரும் கவனிக்க வேண்டியது. தனி சட்டம் ஏன் கோருகிறோம்? இன்றைக்கு இருக்கிற சட்டத்தால் இந்த இருக்கிற கையாளாத காவல்துறை இந்த செய்யவில்லை. எவ்வளோ காவல்துறை இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆள் இருப்போம். எஸ்சி துறையில் இருக்கிற காவல்துறை தான் இன்னைக்கு இந்த மக்களை பழி வாங்கி இருக்கிறான். எஸ்சியா இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் பழி வாங்கி இருக்கிறான். எஸ்சியா இருக்கிற உதவி ஆய்வாளர் தான் பழி வாங்குறான். எஸ்சியா இருக்கிற துணை